சார் மிஸ்ஸை சுனாமி பிரேம்ஜி கல்யாணம் ஆனதுல நான் வெளில வரதே இல்ல. ஆஹா நீயா போய் சாரிங்க. இந்த சத்யா ஏதோ பிளான் பண்ணி ரோஹிணி கல்யாணத்தை நடத்த விடாம எப்படியாவது நிறுத்திடணும்னு சொல்லி தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. மாப்பிள்ளையோட அம்மாவும் அக்காவும் இருக்கிற எமோஷன் சிச்சுவேஷனை யூஸ் பண்ணி அவங்களை கோவப்படுத்தி என்னென்னமோ பேச வச்சுட்டாங்க. இல்லனா இந்த பிரச்சனை இவ்வளவு தூரம் வந்திருக்காது. இது ஈஸியா முடிய வேண்டிய விஷயம். இது இவ்வளவு தூரம் வந்தது காரணமே இந்த சத்யா தாங்க. அதை பொறுக்க முடியாம தான் நான் என் கண்ட்ரோல மீறி அவளை அடிச்சிட்டேன். எனக்கு புரியுதா ஆதரு? இப்ப நடக்கிறது மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி நடந்துகிட்டதும் எனக்கு புரியுது. இதுக்கு எல்லாமே ஒரு விதத்துல நான் தான் காரணமோன்னு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு. நியாயமா பார்த்தா நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். நீங்க எதுக்காக இப்ப மன்னிப்பு கேக்குறீங்க? எப்படியாவது இந்த பிரச்சனை சரியாகணும் சத்யா. ரோகிணியோட கல்யாணம் எந்த தடங்களும் இல்லாம நல்லபடியா நடக்கணும். அதனாலதான் உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறேன். இல்லங்க, நீங்க மன்னிப்பு கேட்டாலும் என் மனசு ஆறாது. நான் பட்ட அவமானமும் என் காயமும் ஆறாது. அந்த திமிரு பிடிச்ச ஆதரை தான் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அதுவும் என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும். அது மட்டும் என்னால முடியாதுங்க. என்ன இந்த சத்யாவோட கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க மட்டும் சொல்லாதீங்க. சத்தியமா சொல்றேன், அதை என்னால தாங்கிக்கவே முடியாது. என்ன பேசுற நீ? நீயே சத்யா கிட்ட மன்னிப்பு கேட்கறேன்னு சொன்னாலும் அதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். என் பொண்டாட்டி யார் காலையும் விழக்கூடாது. அப்படி நீ விழுந்தா அதோட சேர்ந்து உன் புருஷங்கிற என்னோட கௌரவமும் சேர்ந்து கீழே விழுந்து மண்ணோட மண்ணா போயிரும். அதான் என்ன மன்னிப்பு கேட்க வேணாம்னு சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன யோசிக்கிறீங்க? நான் இப்ப அதை பத்தி யோசிக்கல ஆதரு. பணத்துக்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏங்க, நான் இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க பணத்தை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்றீங்க. என்ன மீறி எனக்கு கேட்காமலையோ எனக்கு தெரியாமலையோ நீங்க பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்கன்னா அவ்வளவுதான். அடுத்த நிமிஷமே நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். என்ன பேசுற சத்யா? நான் யோசிக்கிறேன்னு சொன்னனே தவிர அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன்? அந்த பணத்தை நீ மனசு வச்சு என்கிட்ட கொடுத்தாதான் உண்டு. உன்னை விட்டா எனக்கு வேற வழியே கிடையாது. ஆதிரி என்கிட்ட மன்னிப்பு கேட்காம ஒரு பைசா கூட நான் கொடுக்க மாட்டேன். போகட்டும், பணத்தை கொடுக்காம போனா போகட்டும். நீங்க ரெண்டு பேரும் அதையே நினைச்சு ஒண்ணு கவலைப்படாதீங்கம்மா. உங்களுக்கு நான் இருக்கேன், உங்க அப்பா இருக்கேன். உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய நல்லபடியா அமைச்சு கொடுக்காம நான் கண்ணை மூட மாட்டேம்மா. அப்பா, என்னால தானே இவ்ளோ கஷ்டமும் பிரச்சனையும். இல்ல ரோகிணி, உன்னால இல்லம்மா, நம்ம விதியால. நாம இப்படியெல்லாம் கஷ்டப்படணும்னு நம்ம தலையில எழுதி இருக்கு. அதுதான் நடக்குது. இதுக்கு நீ எந்த விதத்திலையும் காரணம் இல்ல. அது சரிப்பா, இப்போ 10 லட்சம் ரூபாய்க்கு என்னப்பா பண்றது? ஏதாவது பண்ணுவ ரேவதி. ஏதாவது பண்ணுவோன்னா என்ன பண்றது? கிளம்புங்க, ஹாஸ்பிட்டல் போய் மாப்பிள்ளைய பார்த்து பேசுவோம். வெறும் கையோட போய் பேசி என்ன பிரயோஜனம்? நம்ம வெறும் கையோட எல்லாம் போலங்க, நம்பிக்கையோட போறோம். ஏதாவது நல்ல முடிவு கண்டிப்பா கிடைக்கும். வாங்க போலாம், வாங்க.